ராமேஸ்வரத்தில் உள்ள சொகுசு ரிசார்ட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. சோதனைக்கு பிறகு 30 கோடி ரூபாய் மதிப்பிலான 60 அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கொல்கத்தாவைச் சேர்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அந்த சோதனையின் முடிவில் 60 அறைகளுக்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரம் ரிசார்ட்டில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ராமேஸ்வரத்தில் உள்ள சொகுசு ரிசார்ட்டில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையில் 60 அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க நமது டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியிருக்கிறது. இதில் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான 60 அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? பாம்பனில் உள்ள 7 ஹில்ஸ் பாம்பன் ஐலண்ட் ரெசார்ட் என்று சொல்லப்படும் சொகுசு விடுதியில் உள்ள 60 அறைகள் மற்றும் அங்குள்ள காலி இடம் ஆகியவற்றை அமலாக்கத்துறை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால், கல்கத்தாவைச் சேர்ந்த TM ட்ரேடர்ஸ், KK ட்ரேடர்ஸ் என்கிற 2 நிறுவனங்கள் பல போலி நிறுவனங்களை உருவாக்கி அந்நிய செலாவணி வணிகத்தில் ஈடுபடுவதாக பலரை மோசடி செய்திருக்கு ஏமாற்றியிருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த அமலாக்கத்துறை சைலேஷ்குமார் பாண்டே, பிரசன்ஜித் தாஸ், விராஜ் சுஹாஸ் பாட்டீல் ஆகியோரை கைது செய்து அவர்கள் வசம் இருந்த 270 கோடி சொத்துக்களை முடக்கியிருந்தார்கள். இந்த 270 கோடி சொத்துக்களின் ஒரு பகுதிதான் தற்போது ராமேஸ்வரத்தில் கைப்பற்றப்பட்டுள்ள 7 ஹில்ஸ் பாம்பன் ஐலண்ட் ரெசார்ட் என்று சொல்லப்படும் இந்த சொகுசு விடுதி. இவர்கள் ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி பெறாமலே முறைகேடாக அந்நிய செலாவணி வணிகத்தில் ஈடுபட்டு அதில் முதலீடு செய்ய பலரையும் ஏமாற்றி அந்த பணத்தை அவர்கள் சுருட்டி அதன் மூலமாக பல்வேறு சொத்துக்களை வாங்கியதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. பல வழக்குகள் இந்த மோசடி தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே அதன் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று தற்போது அமலாக்கத்துறை மோசடி செய்த பணத்தின் மூலமாக வாங்கப்பட்ட சொத்து என கூறப்படும் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த சொகுசு விடுதியை தன் வசமாக்கி கொண்டிருக்கிறது. இந்த வழக்கின் அடுத்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் வரை இந்த சொத்து அமலாக்கத்துறை கட்டுப்பாட்டிலே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. போகுது.